ஓம் சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்ல போகிறது என்னென்னா, இந்த மாயா உங்களை வீழ்த்திருச்சா, அது ஏன் அந்த மாதிரி வீழ்த்துச்சு அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி அப்பா சொல்ல போகிறாங்க. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் அப்பாவை வெளிப்படுத்தக்கூடிய மகன். அப்பாவை வெளிப்படுத்தணும் அப்படின்னா உங்களோட மன வழிபடி நீங்கள் நடக்கக்கூடாது. அப்பா சொல்லக்கூடிய ஸ்ரீமத்து படி நடக்கணும். அப்போ தான் அப்பாவை நீங்கள் வெளிக்காட்ட முடியும். அப்பா என்ன கேட்குறாங்கன்னா கேள்வி, எந்த குழந்தைகள் பாபா அவசியம் பாதுகாக்கிறாரு? எந்த குழந்தைகள் பதில் என்ன சொல்கிறாருன்னா, எந்த குழந்தைகள் உண்மையாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பாதுகாப்பு முழுசாக கிடைக்கும். இப்போது உண்மையாக இல்லை, இந்த அப்பா தான் சொல்கிறாரு, உள்ளுக்குள்ளே ஏதாவது பொய் இருக்குது, பொய்யை உண்மைன்னு நினச்சிட்ருக்கீங்க. இல்லை படிப்பு படிக்கிறதே கிடையாது. படித்தா தானே அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னே புரியும். அப்போது படிக்கவே இல்லை அப்படின்னா அப்புறம் எங்கேருந்து புரிஞ்சிக்க முடியும்? அப்போது அவங்கள என்ன பண்ணும், சந்தேகத்தில் கொண்டு வந்துடும். அப்போது அவங்களுக்குள்ளே மாயா என்ன பண்ணும், அடித்து வீழ்த்திடும். ஒன்றுமே பண்ண முடியாது. அப்பாவோட வழிபடியே நடக்க முடியாத மாதிரி பண்ணிடும். இன்னொன்று என்ன கேட்குறாங்கன்னா, எந்த குழந்தைங்களுக்கு மாயா காந்தமாக உள்ளது? அப்பா என்ன சொல்கிறாருன்னா, யார் மாயாவோட அழகினால் கவரப்படுகிறார்களோ, மாயா காமிக்கக்கூடிய ஒரு ஷோ, ஆர்டிஃபிஷியல் ஒரு ஷோ ஒன்று காமிக்குது அவங்களுக்கு. ஏன்னா மாயா ஒரு காந்தம் மாதிரி, மேக்னெட் மாதிரி அப்படியே பிடிச்சி இழுக்கும். அது ரொம்ப கவர்ச்சிகரமாக அப்படியே பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஸ்ரீமத்து படி நடக்கக்கூடிய குழந்தைகள் அதற்கு ஒருபோதும் கவரப்பட மாட்டாங்க. ஏன்னா ஸ்ரீமத்து படி நடக்கும் போது புரியும் நம்மளுக்கு எது உண்மையான சுகம், பொய்யானது எது அப்படின்றத நல்லா புரிஞ்சு, ஏன்னா உண்மையான குஷி இங்கே தான் கிடைக்குது, ஸ்ரீமத்து படி நடந்தால் தான் கிடைக்கும் அப்படின்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஓம் சாந்தி. அப்பா என்ன புரிய வைக்கிறாருன்னா, ஆன்மீக குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறாரு. என்னென்னா, நீங்கள் எல்லாருமே பரந்தாமத்தில் இருந்தீங்க, எல்லோரும் ஒன்றா தான் இருந்தீங்க. ஆத்மாக்கள், நீங்கள் எல்லாருமே ஆத்மாக்களாக உடலே இல்லாமல் பரந்தாமத்தில் இருந்தீங்க, ஒன்றா சேர்ந்து இருந்தீங்க. ஆனால் இப்போது பிரிஞ்சு வந்துட்டீங்க. அதுவும் ரொம்ப வருஷமாக ஆச்சு. இப்போது தனியாக இந்த உங்களோட பாகத்தை நடிச்சிட்ருக்கீங்க. இது ஒரு ட்ராமா. முதல்ல நல்லா தான் இருந்தீங்க, இப்போ தான் மோசமான ஒரு நிலைமைக்கு வந்துட்டீங்க. புண்ணிய ஆத்மாக்கள், அதாவது தேவதைகளாக இருந்தது வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான் புண்ணிய ஆத்மாவாக இருந்தீங்க. ஆனால் இப்போ பாவ ஆத்மாக்களாக மாறிட்டீங்க. சதோ பிரதானத்திலேருந்து தமோ பிரதானம் ஆயிட்டீங்க. ரொம்ப மோசமான கீழே, ரொம்ப கீழே வந்துட்டீங்க. அப்போ தான் உங்களுக்கு அப்பாவோட நினைவே வருது. இந்த மாதிரி போன 5000 வருஷத்துக்கு அப்பையும் அப்பா வந்திருந்தார், எங்களுக்கு ஏதோ சுகம் கொடுத்தாரே அப்படின்னு ஞாபகம் அப்பாவை கூப்பிட ஆரம்பிக்கிறீங்க. அதுக்கப்புறம் தான் அப்பா இப்போ தான் வரேன், சங்கம யுகத்தில் தான் உங்களுக்காக வந்திருக்கேன், மீண்டும் வந்திருக்கேன். போன கல்பத்தில் 5000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வந்தனோ அதே மாதிரி தான் வந்திருக்கேன். குழந்தைங்களை எதற்காக வந்திருக்கேன்னா, குழந்தைங்களை மீண்டும் மேலே கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான். பரந்தாமத்துக்கும் சரி, உங்களோட நிலையை உயர்த்ததுக்காக தான் வந்திருக்கேன். அதனால் நீங்கள் இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. நம்ம அப்பாவை நினைவு பண்ணணும், தன் ஆத்மானு நல்லா உணரணும். நினைவு பண்ணுறதுக்கான விதியே இது தான். ஆத்மானு நல்லா உணர்ந்துட்டு, பூர்வ மத்திக்கு நடுவில் தான் நான் இருக்கேன், ஆத்மா, நான் ஒரு நட்சத்திரம் அப்படின்னு அதை கொண்டு வரணும். அதுக்கப்புறமேட்டு அப்பாவை நினைவு பண்ணணும். அப்பாவை நினைக்கும் போது அப்போ தான் பாவங்கள், ஏன்னா இந்த மாயாவோட ராஜ்யத்தில் நீங்கள் வந்த உடனே இந்த ராவணோட ராஜ்யத்தில் உங்களோட பாவங்கள் அதிகமாகிடுச்சு. துவாபரயுகத்திலேருந்து பாவத்தை நீங்கள் சேர்த்து 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 உள்ளே நிறைய குப்பை கூலங்கள் நிறையா இருக்குது.
அப்போ அந்த பாவ கர்மங்களை அழிக்கணும் அப்படின்னா சிவ பாபாவோட நினைவு இருந்தால் தான். அதுவும் சரியாக நினைவு பண்ணும்போது தான் அப்போ அவரோட நினைவில் இருக்கும்போது மாயா வந்து கிட்ட நெருங்கவே முடியாது. அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து தப்பு, இது வந்து சரி, அப்பா வந்து நம்மளை வந்து இந்த மாதிரி மாற்றிட்டுருக்காருன்னு நல்லா வந்து புரிஞ்சிக்க முடியும். ஆனால் வந்து நீங்கள் அதுக்கு வந்து முதல்ல வந்து படிக்கணும். அப்பா சொல்லக்கூடிய இந்த மகா வாக்கியங்களை நல்லா வந்து எழுத்து கூட்டி படிக்கணும், இல்லைன்னா வந்து கேட்கணும். இந்த மாதிரி வீடியோஸ் மூலிமா கேட்கணும். ஏன்னா இப்போது இந்த சயின்ஸும் ரொம்ப வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அறிவியல் வந்து சுகம்தான் கொடுக்குது, நல்லதுக்காக தான் அவங்க படைச்சாங்க. ஆனால் அதுவே வந்து அழிக்கிறதுக்கும் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த சயின்ஸை. ஸோ இந்த சயின்ஸ் வந்து இந்த அறிவியல் வந்து முழுமையான சுகம் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அது சத்தியுகத்தில் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த பழைய உலகத்தை அழிச்சாதானே சத்தியுகம் வரும். பழைய உலகத்தோட விநாசமும் நடக்க தான் போகுது. அது நடந்ததுக்கு அப்புறமேட்டு ஆட்டோமேட்டிக்காக சத்தியுகம் வரும். அங்கேயும் வந்து சயின்ஸோட டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்து இருக்கும். அது வந்து உங்களுக்கு முழுமையான சுகம் கிடைக்கும். இப்போ கூட அது வந்து இப்போது நீங்கள் பாபாவோட முரளியை கேட்குறது, இந்த மாதிரி இந்த டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணுறீங்க, பாபாவோட சேவையை செய்கிறதுக்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போவே உங்களுக்கு சுகம் கொடுக்கும். ஆனால் இதை தவிர வேறு ஏதாவது யூடியூப்லேயோ இல்லை சோஷியல் மீடியாவில் ஏதாவது பார்க்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக அது வந்து தண்டனையை தான் கொடுக்கும். ஏன்னா இப்போது என்ன வேணால், அதாவது தவறான விஷயங்களை தான் சொல்கிறாங்க. சண்டை போடுற மாதிரி ஜாதி பிரச்சனை அது இதுன்னு ஏகப்பட்ட கலவரத்தை உண்டாகிறதுக்கான விஷயங்களை தான் இப்போது நடந்துகிட்ருக்கு. ஏன்னா இது வந்து ராவணர் ராஜ்யம். ராவணர் ராஜ்யத்தில் பொய்யை வந்து உண்மையாக அப்படியே காமிப்பாங்க. ஆனால் உண்மை வந்து இப்போ சாதாரணமாக இருக்குது. ஆனால் உண்மை ஒரு நாள் வந்து வெளியில் வரும். அப்பா வந்து வந்த விஷயங்கள் எல்லாருக்குமே, உலகத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரிய வரும். ஆனால் இப்போது நீங்கள் வந்து இது முழுமையாக புரிஞ்சுக்கணும். மாயா வந்து குழந்தைங்கள வந்து வீழ்த்துது. யாரை வீழ்த்துதுன்னா அப்பா கிட்ட உண்மையாக இல்லாதவங்க கிட்ட தான். மாயா இருக்குது, அப்பாவுக்கு தான் எல்லாம் தெரியுமே அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து அப்பா கிட்ட எதுவுமே சொல்கிறாமே இருந்துடுறாங்க. இப்போ அப்பா வந்து டாக்டராகவும் வந்திருக்காரு. இப்போ டாக்டர்கிட்ட வந்து உண்மையை சொல்லணும். எனக்கு இந்த மாதிரி வியாதி இருக்குங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி தலைவலிக்குது, இந்த மாதிரி ஏதோ ஒன்று உடம்புல ஏதாவது பிரச்சனை நடக்குதுன்னா அது டாக்டர்கிட்ட வந்து சொன்னால் தான் அதுக்கேற்ற மாதிரி மருந்து கொடுப்பாரு, அதுக்கேற்ற மாதிரி டெஸ்ட் பண்ணுவார். இல்லை ஆப்ரேஷன் தான் பண்ணணுன்னா ஆப்ரேஷன் பண்ணுவார். எதுவுமே சொல்லலை, டாக்டர் வீட்டுக்கே போகலன்னா என்ன பண்ண முடியும்? அப்புறம் அதே வியாதி வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அது இன்னும் பெரிய பிரச்சனையாக வேற கொடுக்கும். அப்போது உள்ளுக்குள்ளே உங்களுக்குள்ளே அந்த மாயாவோட அழுக்கு இருக்குது அப்படின்னா அப்பா டாக்டர் வைத்தீஸ்வரனாக இருக்கேன். அப்போ அப்பா கிட்ட உண்மையை சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி எனக்கு மாயான்றது என்ன, தேவையில்லாத எண்ணங்கள், இல்லை வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை வருதுன்னா அப்போது ஆக்ரோஷமாக கோவப்படணும்னு வருது, இல்லை காமத்தை தூண்டுது, ஏதாவது வந்து எண்ணங்களை உள்ளுக்குள்ளே அந்த உணர்வுகளை கொண்டு வருது. அந்த உணர்வுகளை உண்மையாக அது என்ன எப்படி இருக்குதோ அதை அப்படியே சொல்லலாம். அப்பா வந்து இது எல்லாத்தையும் போய் சொல்லிடுவேன்லாம் கிடையவே கிடையாது. உங்களோட அந்த தவறான விஷயங்களை கேட்டு அதை சரி செய்கிறதுக்காக தான் வந்திருக்கேன், உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கறதுக்காக தானே வந்திருக்கேன். ஆனால் சில பேர் வந்து அப்பா கிட்ட சொன்னால் ஏதாவது தப்பாக நினச்சிருவாரோ அப்படின்னு நினச்சிட்டு, இல்லை வேறு யார்கிட்டயோ சொல்லிடுவாரோ, இல்லை சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, அப்பா வந்து அப்பா கடவுளாக இருக்கார், இறைவன், அவருக்கு எல்லாமே தெரியும், அப்புறம் எதுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா வெளியில் நீங்கள் கொண்டு வரணும். சைக்காலஜிக்கலாக உள்ளே வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதை அரிச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா வெளியில் வந்து நம்ம சைக்காலஜிக்கலாக வெளியில் வந்து கொண்டு வரணும். இல்லைன்னா வந்து உள்ளுக்குள்ளே அது
அரிச்சிக்கிட்டே இருக்கும். அந்த தவறு நம்ம பண்ணிட்டோமே, அதே எண்ணங்கள் தான் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது இந்த மாதிரி தவறு பண்ணிட்டேன் பாபா, இந்த மாதிரி எனக்கு எண்ணங்கள் வந்துச்சு, இதனால் அந்த மாதிரி நடந்துட்டேன் அப்படின்னு அப்பா கிட்ட வந்து உண்மையை நீங்கள் சொல்லும்போது, அப்பா அதை கேட்டு சரி இதுக்கு என்ன பண்ணலாம், சரி இதுக்கு சக்தி கொடுக்கலாம், அப்பாவை நினைக்கும் போது அவங்க நினைக்க வைக்கலாம், இல்லை ஞானத்தை சொல்லலாம் அப்படின்னு அப்பாவுக்கு வந்து அந்த விஷயங்கள் வந்து உங்களை பற்றி நினைக்க தோணும். நீங்கள் சொல்லவே இல்லைன்னா, ஏன்னா விதிபடி வந்து நீங்கள் வெளியில் சொன்னால் தான் வந்து அது வெளியிலேயே தெரியும். அப்போது அப்பா வந்து அதுக்கான மருந்தை வந்து கொடுக்க முடியும். நீங்கள் உள்ளுக்குள்ளேயே எப்பயுமே வச்சிட்டு இருக்காதீங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. இப்போ உள்ளுக்குள்ளேயே வச்சுருக்காங்க சில பேர் வந்து ஏதாவது கடந்த காலத்தில் இல்லை இந்த ஜென்மத்திலேயே பண்ண பாவங்கள், ஏதாவது தவறான விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கூட அதை அப்படியே மறைச்சி 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 வச்சுருக்காங்க, அப்பாட்ட எதுவுமே சொல்லலை அப்படின்னா அப்புறம் கர்ப்ப ஜெயிலில் தான் தண்டனை அனுபவிக்கணும். ஏன்னா கர்ப்ப ஜெயிலுன்றது ரொம்ப மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு தண்டனை. அங்கே வந்து என்ன நடக்கும்னா, இப்போது யாராவது அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, அடிக்கிறாங்க, நல்லா கொம்பை வச்சு அடிக்கிறாங்க அப்படின்னா, அப்புறம் என்னை மன்னிச்சிருங்க, என்னை விட்டுருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்பாங்க. அந்த மாதிரி அந்த கர்ப்பத்தில் இருக்கும் போது, குழந்தையான அந்த உடம்புல இருக்கும் போது அப்படி ஒரு வலி இருக்கும். அந்த வலி வந்து என்னை விட்டுருங்க, என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்குற மாதிரி, வெளியில் விடுங்க அப்படின்ற மாதிரி அவ்வளோ தண்டனையாக இருக்கும். அதனால் மறைச்சி வைக்காதீங்க, உண்மையை வந்து சொல்லுங்கள். உங்களுக்குள்ளே வந்து இவங்கள பார்த்தா எனக்கு இந்த மாதிரி எண்ணம் வருது, எது வந்தாலும் என்ன வந்தாலும் சரி. இப்போது சில பேர் வந்து வியாபாரம் பண்ணிகிட்ருப்பாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க, வேலைக்கு எதுவாக இருந்தாலும் சரி, வேலையில் ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், வேலை செய்யக்கூடிய இடத்துல என்னவாக இருந்தாலும் உண்மையாக அப்பா கிட்ட வந்து அப்படியே லெட்டரில் எழுதுங்க, இல்லை மனசார கூட சொல்லுங்கள். ஆனால் சொல்லாமல் மட்டும் இருந்துடாதீங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. ஏன்னா அப்போது அப்படி சொல்லாமல் இருந்தீங்கன்னா அப்புறம் மாயா வந்து உங்களுக்குள்ளே வந்து அது இன்னமும் பெரிய பெரிய தவறுகளை பண்ண வச்சிரும். அப்படி நீங்கள் இதே மாதிரி தவறு பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா ஃபெயில் ஆகிடுவீங்க. கடைசியில் வந்து திரேதா யுகம் தான் வருவீங்க. ஃபெயில் ஆகிடுவீங்கன்னா நீங்கள் இந்த ஞானத்தை கேட்டதுனால சொர்க்கத்துக்கு வருவீங்க. ஆனால் 25% தான் அந்த சொர்க்கத்தோட சுகம் கிடைக்கும். இப்போ முழு சொர்க்கத்தையும் அனுபவிக்கணுன்னா முழுசாக சொர்க்கவாசியாக மாறணும். சொர்க்கவாசினா அந்த அன்பு, அமைதி, இனிமைத்தன்மை, குணங்கள் வந்து தெய்வீகமாக இருக்கணும். அசுரத்தன்மை இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் வந்ததே தெய்வமாக மாறுறதுக்காக, இன்னமும் தெய்வமாக மாறலை, பணிவாக இல்லை, அன்பாக இல்லை, இனிமையாக இல்லை. யார் எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் உள்ளுக்குள்ளே அவங்க அப்படி பண்ணிட்டாங்க பாபா, அவங்க தப்பு பண்ணுறாங்க, இவங்க இந்த மாதிரி சிஸ்டர்ஸே இப்படி பண்ணுறாங்க, பிரதர்ஸு இங்கே சரண்டர் ஆனவங்களே இப்படி தப்பு பண்ணுறாங்களே, என்ன பண்ணுறது, அப்படி இப்படின்னு நம்ம தான் தண்டனை கொடுக்கணும், இவங்க அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு ஞானத்தை சொல்லி நீங்கள் வந்து சட்டத்தை கையில் எடுக்காதீங்க. கர்மத்தின் விதியை வந்து தெரிஞ்ச சிவ பாபாவே எதுவுமே செய்கிறது கிடையாது. அவரே அமைதியாக சாட்சியாக தானே பார்க்குறாரு. கர்மா அது வந்து கர்மாவின் விதிப்படி அது ட்ராமாவில் என்ன பண்ணுறாங்களோ அதுக்கான விளைவுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ஆனால் என்றைக்குமே சட்டத்தை நீங்களே கையில் எடுத்துக்கிட்டு யாருக்கும் தண்டனை கொடுத்துடாதீங்க. அது வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் அது பெரிய ஒரு போஜாக மாறிடும். திரும்பவும் அதுக்கப்புறம் அவங்கள பற்றி யோசித்து தேவையில்லாத இதில் வந்து நீங்கள் போய் மாட்டிக்காதீங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. இந்த பாபாவை பாருங்கள், அப்பாவை பாருங்கள், ட்ராமாவில் வந்து என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் வந்து சாட்சியாக பார்க்குறாரு. எல்லாமே நல்லது தான் நடக்குது. ஏன்னா அப்பா வந்து அறிவுரையும் கொடுக்குறாரு, இந்த மாதிரி பண்ணாதீங்க குழந்தைங்களே, அன்பை வந்து காமிக்கிறாரு. ஆனால் அப்பையும் கேட்கலை அப்படின்னா சரி இது ட்ராமாவில் இந்த மாதிரி இருக்குது போல இருக்குன்னு அந்த மாதிரி அமைதியாக ஆயிடுறாரு இந்த பிரம்மா பாபா கூட. ஆனால் சில பேர் என்ன நினைக்கிறாங்க, பிரம்மா பாபா சொல்கிறாரா இல்லை சிவபாபா சொல்கிறாரா?
அதுக்கு பாபா சொல்கிறாங்க, பிரம்மா பாபா யார் உங்களுக்கு? அவர் வந்து மூத்த சகோதரராக இருக்கார். இன்னொன்று வந்து அவர் தான் உங்களோட தாய். சிவன் வந்து தந்தைனா, அம்மா வந்து பிரம்மா அம்மா நமக்கு. அப்போது அம்மா வந்து அனுபவசாலி. 63 ஜென்மமாக அவங்களும் நம்மளை மாதிரி உடம்பை எடுத்து பாவத்தை செஞ்சு தவறான வழியில் போய் மாயாவை எப்படி வெற்றி அடையணும் அப்படின்னு புரிஞ்சு இந்த ஞானத்தை வந்து நமக்கு சொல்கிறாங்க. அப்பாவுக்கு வந்து எதுவுமே தெரியாது. அதாவது இந்த மாயாவை பற்றி, இந்த மாயாவை எப்படி இது பண்ணுறது எதுவுமே தெரியாது. ஆனால் மாயாவை பற்றி இந்த ஞானம் தெரியும், தெரியாமல் கிடையாது. ஆனால் வந்து அதோட அனுபவம் கிடையாது. ஏன்னா உடலே கிடையாது. உடலே இல்லாததுனால அவர் சொல்கிறத விட அம்மா சொல்லும் போது அம்மா வந்து எப்படி ஜெயிக்கணும், ஏன்னா எல்லா புயலையும் சந்திச்சிருக்காரு. எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் ஆடாமல் அசையாமல் உறுதியாக இருந்திருக்காரு. அப்போ அவரோட வழியும் வந்து சிவனோட வழின்னு நீங்கள் எடுத்துக்கலாம்ல. சிவபாபாவோட வழி தான் இது. அப்பா தான் இவங்க மூலிமா சொல்கிறாங்க, பிரம்மா பாபா மூலிமா அப்படின்னு நீங்கள் அதை முழுமையாக புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. சிவ பாபாவோட வழி, இந்த வழி தான் வந்து ஸ்ரீமத் உயர்ந்த வழின்னு சொல்லப்படுது. இந்த வழிபடி நீங்கள் நடங்க. அதாவது முதல்ல வந்து முரளியை வந்து நல்லபடியாக கேளுங்க. கேட்டுட்டு அதை வந்து நல்லபடியாக மற்றவங்களுக்கு சொல்லி கொடுங்க. இப்போ மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லலை அப்படின்னா இந்த முழு உலகம் இப்போ மோசமாகிட்டுருக்கு. இவ்வளோ கார் இருளில் போயிட்டுருக்காங்க, எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் யாருக்கும் சொல்லலைன்னா எப்படி தெரிய வரும்? அதனால் நீங்களும் ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி நல்லா அதை பற்றி சிந்தனை பண்ணி எப்படி புரிய வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் தான் வந்து சிந்தனை பண்ணணும் ஒவ்வொருத்தரும். அப்பா போயிட்டு எல்லாருக்கும் சொல்லிகிட்டு இருக்க மாட்டார். ஏன்னா அப்பா வந்து ராஜ்யத்தில் வரவே போகிறது கிடையாது. அப்போது நீங்கள் தான் ராஜ்யத்தை உருவாக்கணும். சில மகாவீர் குழந்தைங்களை கூட இந்த மாயா வந்து முழுங்கிடுது. அதாவது பெரிய ஞானம் மாதிரி பெருசாக ஆகிட்டுருக்காங்க ஞானம் யோகத்தில். ஆனால் பாபாவோட வழிபடி நடக்கலைன்னா, பாபா சொல்கிறத கேட்கல, மற்றவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்காக யோசிக்கலை அப்படின்னா அப்புறம் மாயா வந்து முழுமையாக முழுங்கிடும். அதனால் மகாவீராக இருக்கிறேன், நான் நல்லா ஞானம் தெரியும், எனக்கு எவ்வளோ சக்தி இருக்குது, இந்த மாதிரி கூட யோசிக்கக்கூடாது. என் மூலிமா பாபா எவ்வளோ சேவை செஞ்சுருக்காரு, என்னை போய் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படி சொல்லிட்டாங்களேன்னு இந்த மாயா வந்து பிடிச்சி ஆட்டி வீழ்த்திடும். ஏன்னா அப்பாவோட வழிபடி அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நடக்காமல் போகிறாங்க. அதனால் அப்பா சொல்கிறாங்க, குழந்தைங்களே என்றைக்குமே அப்பாவோட வழி தான் சிறந்தது. ராவணனோட வழிபடி நடக்காதீங்க. நடந்தீங்கன்னா முழுமையாக அவங்கள திரும்பவும் வீழ்த்திடும். அது ஏன்னா இது வந்து ஒரு குத்து சண்டை மாதிரி. இப்போ ஒரு பாக்ஸிங் நடக்குதுன்னா ஒருத்தன் மாயா வந்து குத்துறான் அப்படின்னா அந்த தேவையில்லாத இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வருது, ஏதாவது ஒன்று வருது. அப்போ உள்ளுக்குள்ளே அந்த எண்ணங்கள் வருது அப்படின்னா அப்போது அது திரும்பவும் குத்தணும். அப்போது அந்த ஞான ரீதியாக தான் இதெல்லாம் நடக்குது, சூட்சமமாக நடக்குது இந்த குத்து. திரும்பவும் நீங்கள் எந்திரிச்சு நிற்கணும். 1 2 3 9 10 வரைக்கும் எண்ணுவாங்க, அதுக்குள்ளே எந்திரிக்கணும். இல்லைன்னா வந்து அவ்வளோதான், தோத்துட்டாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுது, மாயா வந்து 10 எண்ணுறதுக்குள்ளே எந்திரிக்கலை, உடனடியாக தவறு செஞ்சிட்டோமா இதை பாபாட்ட சொல்லணும், நம்ம முரளி படிக்கணும் அப்படின்னு டக்குன்னு எந்திரிச்சாங்க அப்படின்னா பரவாயில்ல. ஆனால் எந்திரிக்கவே இல்லை அப்படின்னா இது சந்தேகம் வந்துருச்சு, நம்ம தோத்துக்கிட்டே தான் இருக்கிறோம் அப்படின்னு சந்தேகமே வந்துருச்சு. இது கடவுள்லாம் கிடையாது போல இருக்குது, இங்கே நம்ம தோத்துட்டே இருக்கிறோம் அப்படின்ட்டு அவங்க அந்த மாதிரி நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படின்னா எந்திரிக்கவே இல்லை, மாயா வந்து அப்புறம் தூங்க வச்சிரும். இதெல்லாம் போய் அப்படின்ற மாதிரி முழுமையாக வந்து ஞானத்தை விட்டே போயிடுவாங்க. அப்புறம் ஞானத்தை விட்டு போயிட்டால் அவங்களுக்கு ஸ்ரீமத்து படி நடக்கலைன்னா அவங்களோட முகத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப துக்கமாக கவலையோடு இருப்பாங்க. ஸோ அதனால் இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. அப்பா வரதானம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தந்தையினுடைய அன்பில் லவ்லீன் ஆகி இலக்கை சென்றடையக்கூடிய அனைத்து கவர்ச்சிகளிலும் இருந்து விடுபட்டவர் ஆகுக.
அதாவது பாப் தாதா வந்து 2 பேருமே வந்து குழந்தைங்கள எப்படி வளர்க்குறாங்கன்னா, தங்களோட அன்பு மற்றும் சகயோகம் அப்படின்ற அந்த மடியில் அமர வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க லட்சியத்தை நோக்கி. அன்பு ரொம்ப இது பண்ணுறது கிடையாது. அன்பால் தான் வந்து லட்சியத்தை கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே ரொம்ப உழைக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்போது ஒரு நல்ல மெயின் ரோடாக இருக்குது, அந்த நெடுஞ்சாலையில் போகிறீங்க அப்படின்னா சீக்கிரமாக போய் சேரலாம். அதுக்காக தான் அது அந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் சில பேருக்கு சந்தில் புந்தில் போயிட்டு அப்புறம் வழியே தெரியாமல் அப்புறம் திரும்பவும் இங்கே தான் வந்தாகணும். அதனால் திரும்பி நீங்கள் வந்து அதுக்கு தான் உழைக்க செய்யணும். அதனால் அப்பாவோட அன்பு, அந்த அன்புலேயே மூழ்கி இருங்க. அன்பில் இருந்துகிட்டே எல்லா காரியத்தையும் செய்யுங்க. அப்போது வந்து உங்களுக்கு பெருசாக தெரியாது, எதுவுமே வந்து பெருசாக தெரியாது. அப்பாவோட நினைவிலே இருங்க, அப்பாவோட அன்புலேயே அப்படியே மூழ்கிட்டே இருங்க, அந்த கவர்ச்சியிலே இருங்க. அப்போ வேறு எதுவுமே வந்து உங்களை கவர்ந்து இழுக்கவே முடியாது. ஸ்லோகன் அப்பா என்ன சொல்கிறாருன்னா, தன்னுடைய அதிர்ஷ்டத்தின் அனுபவத்தை வந்து மற்றும் நடத்தையின் மூலம் செய்வித்து விடுங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அப்போ குஷியாக உங்கள் முகம் மலர்ச்சியாக வந்து வச்சுக்கணும். அப்போ தான் தெரியும் இவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படின்னு. அப்பாவுக்கு மிக 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 நன்றி. எங்களை மாயாவிடம் வெற்றி அடைய வைக்கிறதுக்கு எங்களுக்கு பல வழிகளை சொல்லி எங்களை ஜெயிக்க வைக்கிறீங்க பாபா. ரொம்ப ரொம்ப நன்றி. ஓம் சாந்தி.